இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னாச்சு? நான் உங்களுக்கு அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? என்னாச்சு நந்தினி? எனக்காக ஏன் சார் அவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்? விஜய் அக்கா சொன்னாங்க, தோரணமால சாமியார் வந்தது, கோயிலுக்கு போ சொன்னது, நீங்க போய் வேண்டுதல் செஞ்சதுன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏன் சார், எதுக்காக சார் அப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏய் இல்ல நந்தினி, உனக்கு உடம்பு சரியாகணும்னா இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சாச்சு, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், உங்க அருமை என்ன, அந்தஸ்து என்ன, அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஏய் அழாத 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 தெருவுல அழாத. போய், அதுவும் கோவில் வாசல்ல மத்த பிச்சைக்காரங்களோட சேர்த்து பிச்சைலாம் எடுத்திருக்கீங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ நந்தினி, ஏய் சும்மா மத்தவங்க தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, இந்த கௌரவம், அந்தஸ்து, பிரஸ்டீஜ், ஸ்டேட்டஸ் இப்படி எல்லாம் எதையுமே நான் பார்க்கறதே இல்லை. என் அம்மாவுக்கு தான், என் தாய்க்குளுக்கு தான் இதெல்லாம் பெருசு. எனக்கு சக மனுஷங்க மட்டும்தான் பெருசு. ப்ளீஸ் அழாத நந்தினி. இதெல்லாம் யார் வேணா வாய் வார்த்தையா சொல்லலாம், செயல்ல செஞ்சு காட்ட முடியுமா? ஆன் நந்தினி. யாரு சார் செய்வா? உங்க வேலைக்காரி சார்னா. ஏ என் குடும்பமே உங்களுக்காக தோட்ட வேலை பாக்குறவங்க. ஓகே ஓகே. எனக்காக நீங்க இவ்ளோ தூரம் இறங்கி போய், ஏ இல்ல நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல இல்ல இல்ல, இதோ பாரு அழாத அழாத. நீ எதுக்கு அழற இப்போ? இதோ பாரு, நீ எனக்கு உடம்பு முடியாதப்போ, ஆக்சிடென்ட் ஆனப்போ நீ என்னென்ன பண்ண எனக்கு, அந்த மாதிரி தானே நந்தினி இது. அப்படி நினைச்சுக்கோ. ஆனா நானும் நீங்களும் ஒண்ணு இல்லல்ல சார். ஏ ஐயோ, இதுதான் ஏன் ஒண்ணு கிடையாது. நீயும் நானும் ஒண்ணுதான், நாம ஒண்ணுதான், ஈக்குவல் தான், சமன் தான், புரியுதா? இந்த பணம், காசு, இமேஜ் கொஞ்சம் அதிகமா இருந்தா, இல்ல பங்களா, கார்லாம் இருந்தா என்ன வேற வேறன்னு ஆயிடுமா மனுஷங்களா? எல்லாருமே மனுஷங்க தான் நந்தினி. நீங்க 1000 தான் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். பெத்த தாய் தகப்பனை தவிர வேற ஒருத்தர் இதை செய்யவே மாட்டாங்க. ஏ சோகே சோகே. யார் கையேந்தி பிச்செல்லாம் எடுப்பா சார்? அழாத அழாத. இந்த நன்றி கடன் எல்லாம் நான் எப்படி அடைக்க போறேன்? காலம் எல்லாம் உங்க காலடியில கிடக்குற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க. சரி 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 அழாத. என் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதெல்லாம் என் மனசுக்குள்ள என் அம்மாவை திட்டுவேன். ஏன் என்ன இப்படி தனியா விட்டுட்டு போன, இப்படி கஷ்டப்படுத்தவ என்ன பெத்த, இதுக்கு பதிலா பேசாம என்ன உன் கூட கூட்டிட்டு போயிடலாமேன்னு திட்டுவேன். இல்லைன்னா என் குல தெய்வம் கருப்பு சாமியை திட்டுவேன். இவங்க 2 பேர் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவுன்னு தோணும். ஆனா நீங்க இப்ப செஞ்சிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது எங்க அம்மாவை விட, என் கருப்பு சாமியை விட நீங்க ஒரு படி வசந்துட்டீங்க. ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. என்ன என்ன பண்ற? இத பாரு, நீ கைய இறக்கு கைய இறக்கு கைய இறக்கு இறக்கு. நீ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்க. இத பாரு, அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இவங்க எல்லாருமே அப்படி நான் ஏதோ பெரிய விஷயம் பண்ண மாதிரி சொன்னதுனால தான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ அழாத நந்தினி, சரியா? இல்ல சார். போதும். இத பாரு, நீ எதுவுமே சொல்லாத, போதும், புரியுதா? நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க நந்தினி. எவ்வளவு அவமானத்தை, அசிங்கத்தை இந்த வீட்டுல நீ தினம் சுமந்துகிட்டே இருக்க நந்தினி. வேற யாரா இருந்தாலும் எதுக்காக நான் இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு கிளம்பி எப்பவோ போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீ என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவ்வளவு பொறுமையா இருந்த, ஒவ்வொன்னும் சமாளிச்சு நிக்கிற. அதெல்லாம் முன்னாடி நான் இப்ப செஞ்சது ஒண்ணுமே கிடையாது, புரியுதா? நீ திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே யோசிச்சு அத பத்தியே பேசிக்கிட்டு உன்னை நீயே வர்த்திக்காத. இங்க பாரு, இப்போதைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும், சரியா? அப்பதான் உடம்பு சீக்கிரம் குணமாகும். புரியுதா? குட் கேர்ள்ல, அழாத, சரியா? வெரி குட்.
மெதுவா. உட்கார். That's it. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இத பாரு, அப்படியே இங்கேயே ரெஸ்ட் எடு, சரியா? கல்யாணத்துக்கிட்ட சொல்லி மீன் குழம்பெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட இங்க எடுத்துட்டு வர சொல்றேன். நீ இங்கேயே வச்சு சாப்பிட்டு இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? ஓகே, அழாத. சரி, வா படுத்துக்கோ. அவ்வளவுதான். அவ்வளவுதான். கால் சரியா வச்சுக்கோ. ரெஸ்ட் எடு, சரியா? படுத்துக்கோ. நான் வந்துடுறேன். கண்ணு மூடு. குட். தொண்ணூற்றி 98. ஏமா சுரேகா, என்ன உங்க அக்கா ரொம்ப நேரமா வாக்கிங் போறா? இழைச்சி போயிருப்பாராமா? அக்கா, மாமா என்னமோ சொல்றாரு கேளு. ஒன்றும் இல்லைம்மா எமோஷன் ஆகாத, நில்லு. ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கியே, அத காலுகீழ வலிக்க போகுது அப்படின்னு ஒரு அக்கறையில் சொன்னமா. இந்த வீட்ல அந்த நந்தினி கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லா ஆயிட்டு வரா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதெல்லாம் நல்லா தெரியுதுமா. புல்டோசர் விட்டு ஏத்துனாலும் அவளை இந்த இடத்த விட்டு நகர்த்தவே முடியாது போல் இருக்க. இப்ப நீ சொல்லுமா. ஆமாக்கா, நாமளும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். ஏதோ ஒரு வகையில அவ எல்லாத்துலயும் தப்பிச்சு இங்கேயே தான் இருக்கா. அம்மா ஒரு பக்கம் பக்காவா பிளான் போட்டாங்க. அது மட்டும் நடந்திருந்தா இந்நேரம் அவ எங்கேயோ இருந்திருப்பா. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து அவளுக்கு அம்மா போட்டு அதையே சாக்கா வச்சு அவ டேரா போட்டா. இந்த சூர்யா வேற அவளுக்காக போய் கோவில்ல எல்லாம் உட்காந்து பிச்சை எடுத்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா சூர்யாக்கு அவ மேல பாசமும் அன்பும் ஜாஸ்தியா இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமாக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மாவை வெறுப்பேத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணுவான். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி சொல்ல முடியலையே. ஆமா, அததான் நானும் சொல்றேன். இப்ப இருக்கிற சூர்யா வேற மாதிரி இருக்கான். அவன் ஆக்சுவலி டோட்டலா ஆளே மாறிட்டான். அவ மாத்திட்டாக்கா. ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல சூர்யா இப்போ அவளோட கண்ட்ரோலுக்கு போயிட்டான். அந்த அர்ச்சனாக்கு தாலி கட்ட வேண்டிய அவனை ஏதேதோ சொல்லி மனச மாத்தி நந்தினி கழுத்துல தாலி கட்ட வச்சவளே நான் தான். அப்பதான் நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வருவான்னு நான் நினைச்சேன்.